மதிப்பிற்குரிய கடகம் ராசி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். கடகம் ராசி நண்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி முதல் அக்டோபர் 28ஆம் தேதி வரை ஒரு மிகப்பெரிய அற்புதமான மாற்றங்கள் நிகழக்கூடிய நாட்களாக ஒரு 44 நாட்கள் இருக்கும். அந்த மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது, எந்த கிரகத்தினால் நிகழவிருக்கின்றது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகின்றோம். கடக ராசியில் சனி பகவானுடைய பூஷ நட்சத்திரம், குரு பகவானுடைய புனர்பூஷ நட்சத்திரம் 4ஆம் பாதம், புதன் பகவானுடைய ஆயில நட்சத்திரத்தின் 4 பாதங்கள் ஆக 9 பாதங்கள் இந்த கடகராசியில் இருக்கின்றது. இந்த நட்சத்திர பாதங்களில் பிறந்திருக்கக்கூடிய நண்பர்கள், சகோதர சகோதரிகளுக்கு செவ்வாய் பகவானால் மிகப்பெரிய நன்மைகள் நடக்க இருக்கின்றது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். என்னையா ராசி பலனெல்லாம் பக்காவாக தான் இருக்குது, ஆகா ஓஹோ அற்புதமாகத்தான் இருக்கின்றது, ஒவ்வொரு கிரகமும் பயங்கரமாக பயிற்சியாகி பயங்கரமான பலனை கொடுக்குதுன்னு சொல்லி நீங்கள் பயங்கரமாக வீடியோ போடுறீங்க. ஆனால் எங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது பயங்கர மோசமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்குது. என்ன கேட்டு என்ன நடக்க போகுது சொல்லுங்கள் கேட்போம். உங்களுக்கு யூடியூப்பில் பணம் வருது, அதனால் நீங்கள் பேசுகிறீங்கன்னு நிறைய நண்பர்கள் சொல்கிறாங்க. நண்பர்களை நீங்கள் ஒன்றும் சங்கடப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. என்னன்னு கேட்டால், நமக்கான விஷயங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய சுய ஜாதகங்களில் நாம் பிறந்த நட்சத்திரம், கரணம், நாமயோகம், திதி, வாரத்தின் அடிப்படையில் சில கிரகங்கள் யோகமாக, அவயோகமாக, திதி சூனியமாக, சூனியாதிபதிகளாக எல்லாம் வேலை செய்து கொண்டிருப்பார்கள். நமக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் எந்த அடிப்படையில் நமக்கு என்ன பலனை கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறது, கெடு பலன்கள் என்றால் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள், வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத ஜோதிடர்கிட்ட தெளிவாக கேட்டு தெரிந்து கொண்டு அதன்படி அந்த பரிகார ஸ்தலங்களுக்கு சென்று நாம் பரிகாரத்தை தேடிக்கொள்ள முடியாத பட்சத்தில் கண்டிப்பாக நமக்கு நடக்கக்கூடியதிலிருந்து நம்ம மீண்டு வெளியே வரவே முடியாது. உடம்பில் பிரச்சனை இருக்குது, நான் ஆஸ்பத்திரிக்கே போக மாட்டேன், மாத்திரையும் சாப்பிட மாட்டேன், ஆனால் நல்லது நடக்கணும்னா எப்படி நடக்கும், எப்படி குணமாகும், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அதனால் உடலில் பிரச்சனை என்றால் மருத்துவம், வாழ்வில் பிரச்சனை என்றால் ஜோதிடம். கண்டிப்பாக சுய ஜாதகத்தை தெளிவாக ஆய்வு பண்ணுங்க ஐயா. கோச்சாரத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த பாவங்களில் வருகிறதோ அதற்கான பலாபலனை கண்டிப்பாக கொடுத்துவிடும். இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது கடக ராசிக்கு 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும். அப்போ 5க்கும் 10க்கும் உரிய செவ்வாய் பகவானுடைய பயிற்சி தான் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த கடகராசி நண்பர்களுக்கு கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? அப்போது இந்த 5ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு வர்றார். எப்போ வர்றார்? செப்டம்பர் 14ஆம் தேதி. 44 நாட்கள் அவர் 4ஆம் இடத்துல தான் இருப்பார். 5ஆம் இடம் என்னையா? பூர்வீக சொத்துக்கள், குலதெய்வம், அதிர்ஷ்டம், வாழ்க்கையில் மனசு, நம்மளுடைய மனசு எந்த சூழ்நிலையில் இருக்குது, எதை பற்றி சிந்திச்சு கொண்டுக்கிட்டு இருக்குது, எப்படி போயிட்டு இருக்குது, மனசுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கை நமக்கு நடந்துக்கிட்டு இருக்குதா, கிடைக்குதா, நிறைய பொருளாதார முன்னேற்றம் நம்ம அடைஞ்சிருக்குமா, அடையிலையா, ஏன், எதுக்கு, என்ன குழப்பம், என்ன பிரச்சனை, எங்கே தீர்றது, எப்படி போகிறது, எப்படி வர்றது, பலவிதமான குழப்பங்களை தந்து கொண்டிருக்கக்கூடிய இடமும் 5ஆம் இடம் தான். அதுக்கு செவ்வாய் பொறுப்பேற்று வரக்கூடிய இடம் அந்த 5ஆம் இடம். நான் சொல்கிறது 5ஆம் பாவத்தினுடைய காரகத்துவங்கள். அப்படிங்கிற பொழுது அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி 4இல் வருகிறார். அப்படிங்கிற பொழுது 4ஆம் இடம் சுகஸ்தானம். அப்போ பூர்வீக சொத்துக்களால் நமக்கு ஒரு ஆதாயம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. அப்போ 4ஆம் இடம் அப்படிங்கிறது என்னது? உயர்கல்வி, உயர் வேலை வாய்ப்பு, தாய் ஸ்தானம், தாயால் ஆதரவு, தாயினுடைய ஆதரவு, தாய் வழி சொத்துக்களால் ஆதரவு, நல்லதொரு வீடு, நல்லதொரு வண்டி வாகனங்கள், நல்லதொரு கல்வி, நல்லதொரு உறவுமுறைகள், இது எல்லாமே 4 தான். இந்த 4 நல்லா சிறப்பாக இருந்தால் தானே இந்த விஷயங்கள் பூராமே நமக்கு நல்லது நடக்கும். அப்போ வாழ்க்கை அப்படிங்கிறது சுகபோகமாக வாழ்கிறதுக்கு 4ஆம் இடம் தான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும். ஒரு அம்மா நல்லா இருந்தால் தான் பிள்ளைங்க நல்லா இருக்க முடியும். அப்போ 4ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருக்க முடியும், ஜாதகம் நல்லா இருக்க முடியும். அந்த 4ல் 5ஆம் அதிபதி உட்கார்றாரு. அப்போ நல்லதான் நடக்கும். அவர் பார்க்கக்கூடிய 4ஆம் பார்வை 7ஆம் இடத்தை பார்ப்பார். அவர் 7ஆம் பார்வையாக அவருடைய 10ஆம் இடத்தை அவரே பார்ப்பார். லாபஸ்தானத்தை 8ஆம் பார்வையாக பார்க்கிறார், 11ஆம் இடத்தை. நல்ல விஷயம் தானையா கடகராசிக்கு? அப்போ என்னது? 7ஆம் இடம் வலுப்பெறுகின்றது. 7 என்ன? நண்பர்கள், கொடுக்கல் வாங்கல், களத்திரம், கணவன் மனைவி பிரச்சனை, பணப்பிரச்சனை, ஜாமீன் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, எக்கச்சக்கமான பிரச்சனைகள் கடகராசிக்கு உண்டு. அந்த பிரச்சனையை செவ்வாய் பார்த்தா தான் சரி பண்ண முடியும். செவ்வாய் மூர்க்கத்தனமாக செயல்படுவார் இல்லையா?
எது வந்தாலும் பார்ப்போம், அடித்து துணிச்சலாக இறங்கு, ஜெயிப்போமையா, ஜெயிக்காமல் விட முடியாதையா, எவன் வந்தாலும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு கை பார்க்கக்கூடிய அந்த உங்களுக்கான அந்த வீரத்தை கொடுக்கக்கூடியது யார்? செவ்வாய் தான். அதனால தான் கடகராசியை பொறுத்த மட்டும் செவ்வாய் பகவான் வலிமையாக உங்களுக்கு ஜாதகத்தில் இருந்துட்டாருன்னா உங்களை யாராலையும் அசைக்க முடியாது கண்டிப்பாக. ஏன்னா 10ஆம் இடத்துக்கு செவ்வாய் தான் பொறுப்பு. அப்போ ஜீவன ஸ்தானத்துக்கு செவ்வாய் பொறுப்பேற்று வரனால அந்த ஜீவனஸ்தான அதிபதி எந்த காரணத்துக்கும் நமக்கு நீச்சமோ அல்லது ஒரு பகையிலே இருக்கக்கூடாது. ஆனால் ஒரு 4ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடு சமம் தான், பகை இல்லை. அதனால தான் செவ்வாயை வந்து காலச்சக்கரத்துக்கு முதல் வீடு அவர் செவ்வாய், அவர் இது 7ஆம் இடம் சுக்கிரனை இணைச்சி வைக்கிறது இல்லையா? அப்போது ஒரு தைரிய வீரியமான ஒரு ஆணோடு தான் ஒரு பெண் இருந்து வாழ முடியும் அப்படிங்கிறது. எதையுமே துணிச்சலாக செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்மகனால் மட்டும்தான் ஒரு பெண்ணை நல்ல முறையில் வச்சு பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறது. அந்த பெண்ணுக்கு தேவையான அத்தனை விஷயங்களை செஞ்சு கொடுக்க முடியும். அப்போ ஆண்மகன் பலம் இருந்திருந்தால் எப்படி அந்த பெண் நல்லா வாழ்வாள்? அதுதான். இதனால தான் செவ்வாய் காலச்சக்கரத்துக்கு முதல் வீட்டுக்கு அதிபதியாக வந்து களத்திரஸ்தானத்துக்கு சுக்கிரன் வந்து இந்த சுக்கிரனும் செவ்வாயும் இணைப்பு அப்படிங்கிறது. அந்த இணைப்புக்கு இதுதான் காரணம். அப்போ செவ்வாய் பலமாக இருக்கணும் கடகராசிக்கு. இப்போ அந்த செவ்வாய் அப்படிங்கிறது 4ஆம் இடம் சுகஸ்தானத்திலிருந்து அவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 10ஆம் இடம் ஜீவனஸ்தானத்தை பார்ப்பார். கண்டிப்பாக கடகராசி நண்பர்களுக்கு இந்த 44 நாட்களில் உங்களுடைய தொழிலில் அபரிதமான லாபம் கிடைக்கும். ஏனென்றால் 4லேருந்து 8ஆம் பார்வையாக 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்கிறார். லாபஸ்தானத்தை பார்க்கின்றார். அப்படிங்கிற பொழுது இந்த லாபம் அப்படிங்கிறது நமக்கு பன்மடங்காக இருக்கும். அப்போ பல வழிகளிலையும் பணம் நமக்கு வருகின்ற பட்சத்தில் தான் நம்மளுடைய எதிர்கால தேவையை பூர்த்தி செஞ்சுக்க முடியும், சிக்கல்களிலிருந்து மீண்டும் வெளியே வர முடியும். இப்போ கடகராசிக்கு என்ன பிரச்சனை? குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவி ஒற்றுமை பிரச்சனை, சண்டை சச்சரவுகள், இந்த பங்காளி சண்டைகள், பங்காளி சொத்து பத்து சண்டைகள், இந்த மாதிரியான பிரச்சனைகளில் வந்து நம்ம மாட்டியிருக்கோம்னா அதுலேருந்து மீண்டும் வெளியே வந்துடுவோம். புரியுதுங்களா? நம்மக்கிட்ட ஒரு ஆள் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறாரு, நான் தான் ஜாமீன் போட்டிருந்தேன் கட்ட மாட்டேங்கிறாருன்னா இப்போ செவ்வாய் பார்க்குறார், அந்த ஆளை எங்கே இருந்தாலும் பிடிச்சி தேடி கொண்டு வந்து உங்களுக்கு அந்த பணத்தை வசூல் பண்ணி கொடுத்துருவார். இது கண்டிப்பாக நடக்கும். ஜாமீன் போட வச்சுட்டு உங்களை ஜாமீன் போட வச்சுட்டு ஏமாற்றிட்டு போனவன் அவனை விடுவார் ஐயா? விடமாட்டார். அதான் 7 பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அப்போ 7 உங்களுக்கு ஏதாவது மோசடி நடந்திருந்தால் அந்த மோசடியை சரி செய்யக்கூடிய அமைப்பு செவ்வாய். ஏனென்றால் உங்களுக்கு கடகராசிக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது மகரம். மகரத்தில் தான் செவ்வாய் உச்சமடைவார். அப்போ ஒரு எதிரியை நேரில் சென்று அடிக்கக்கூடிய ஒரு பலம் அப்படிங்கிறது யாருக்கு இருக்குது? செவ்வாய்க்கு தான் இருக்குது. சனி பகவான் பரஸ்பர எதிரி இல்லையா? 7ஆம் இடம். அப்போ அந்த பரஸ்பர எதிரியை செவ்வாய் நேரில் சென்று அடிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது எது? மகர ராசி தான். அதனால தான் சனியினுடைய வீட்டுக்கு நேரடியாக போகிறார். அதனால தான் இன்றைக்கி பாதுகாப்பு துறையில் இருக்கிற எந்த அதிகாரியாக இருந்தாலும் ஒரு தப்பு செஞ்சவனை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு அடிக்க மாட்டோம், போதும் அடிச்சுட்டு தான் விசாரிக்கிறது. அப்போ செவ்வாய் வலிமையாக இருந்துட்டு இந்த வேலை தான் நடக்கும். செவ்வாய் வந்து எப்போ முதல்ல அடிச்சுட்டு 2ஆவது விசாரி அப்படின்னு. அதனால தான் செவ்வாய் வந்து மூர்க்கத்தனமாக செயல்படுறாரு அப்படிங்கிறது. அப்போ சண்டை சச்சரவுகளுக்கு அஞ்ச மாட்டார். அதனால தான் போர்படை தளபதினு செவ்வாயை சொல்கிறோம். போர்படை தளபதி ஐயா, அவர்கிட்ட யாராலும் ஜெயிக்க முடியுமா? அவர் மட்டும் துணிஞ்சிட்டாருன்னா கண்டிப்பாக எல்லாமே நல்லது தான். அவரால் சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாது. அதனால தான் கடகராசிக்கு செவ்வாய் வலிமையுடன் இருக்க வேண்டும். அப்போ 5ஆம் இடமும் 10ஆம் இடமும் செவ்வாய் இந்த கடகராசிக்கு எப்போதுமே பலமாக இருக்கணும். அப்படி இருந்துருச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்போ 10ஆம் இடத்தை கண்டிப்பாக செவ்வாய் பார்க்கிறார். உங்களுடைய 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார். லாபஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கிறார். இந்த 44 நாட்களுக்குள் கண்டிப்பாக கடகராசி நண்பர்கள் கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டும் வெளியே வருவீங்க. போன கடன், கொடுத்த கடன் வசூலாகக்கூடிய அமைப்பு, ஏமாற்றி துரோகம் பண்ண நினைக்கணும் தேடி பிடிச்சி கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கக்கூடிய அமைப்பு, உங்ககிட்ட வந்து கணவன் சண்டை போட்டு கொண்டதால் சரணாகதி அடையக்கூடிய அமைப்பு, மனைவி சண்டை போட்டால் மனைவி சரணாகதியை அடையக்கூடிய அமைப்பு. இப்போ இதெல்லாம் கட்டாயம் நடக்கும். ஏன்னா இங்கே என்ன நடக்கும்? செவ்வாய் மூர்க்கத்தனமாக செயல்படுற அவர் பார்க்கக்கூடிய 4ஆம் பார்வை அந்த 7ஆம் வீட்டை பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருந்துக்கங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போயிருங்க அப்படிங்கிற அமைப்பு. இதெல்லாம் இந்த 44 நாளில் சரி பண்ணுவார். நிறைய உதவி உபகாரங்கள் கிடைக்க செய்வார். அப்படிங்கிற போது கோபப்பட்டவங்க அப்படியே கூல் டவுன் ஆகி கண்டிப்பாக சரி வேணாம் நமக்குள்ளே அனுசரித்து போயிடலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு இந்த 44 நாட்களுக்குள் வருவீங்க. இந்த 44 நீங்கள் குறித்து கூட வச்சுக்கோங்க. இந்த கடகராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் கணவன் மனைவி பிரச்சனை, பண பரிவர்த்தனைகள், ஜாமீன் பிரச்சனை, சொத்து பிரச்சனை மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த 44 நாட்களில் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எல்லாம் சரியாகும். அதெல்லாம் மீண்டும் வெளியில் வந்து நம்ம ஒரு சுகபோகத்தை அனுபவித்து வாழ்வோம் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. புரியுதுங்களா? லாபஸ்தானத்தை பார்க்குறது அப்படிங்கிறது தூர தேசத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் மூத்தவங்க உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கக்கூடிய அமைப்பு.
அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதாவது இரண்டாவது திருமணத்தில் இருந்தாங்கன்னா அந்த இரண்டாவது மனைவி மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயம் அப்படிங்கிறது கடகராசி நண்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு. அரசால் நல்ல ஆதாயம். அரசு துறை தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற கடகராசி நண்பர்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு, படித்து கொண்டிருக்கிற மாணவ மாணவியர்களுக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம் வலுப்பெறுகின்றது ஐயா. அப்போ கடகராசி நண்பர்களுக்கு வேலை காத்துக்கிட்டு இருக்குது. இந்த 44 நாட்களுக்குள்ளே முயற்சி பண்ணிக்கோங்க, ஸ்டடி பண்ணிக்கோங்க, போய் உட்காந்துருவீங்க. ரொம்ப நாளாக வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், கண்டிப்பாக இப்போ வேலை கிடைக்கும். யாராவது உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி அந்த வேலையில் கொண்டு போய் உட்கார வச்சுருவாங்க. அப்போ வருமானத்தை பார்த்துருவீங்க. அப்பாடா, நான் வேலைக்கு போனால் தான் என் வீட்டில் இருக்க கஷ்டத்தை தீர்க்க முடியும் அப்படிங்கிறவங்களும் கண்டிப்பாக தீரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இந்த 44 நாட்களில் ஏற்படும் ஐயா. எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்போது கடன் இல்லாமல் ஒரு வண்டியை வாங்க போகிறோம், ஒரு சொத்து வாங்க போகிறோம். நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் இல்லையா, நம்ம கையில் எங்கே காசு இருக்குது, பணம் இருக்குது, கடனை உடனே வாங்க அப்படின்ற மாதிரி இருப்போம். பார்த்தீங்கன்னா அந்த கடன் பட வேணாம். அப்போது ஏதோ ஒரு பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் அங்குண்டாலும் அதில் கூட வரக்கூடிய பணத்தை வச்சு தான் நீங்கள் சொந்தமாக தனிப்பட்ட முறையில் இடம் வாங்கி வீடு கட்டி குடியிருந்துக்கலாம்னு ஒரு யோசனையில் இருக்கிறீங்க. பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு அதுலேருந்து ஏதாவது பணம் வந்துச்சுன்னா படிக்க வச்சிடலாம். பிள்ளைகளுடைய கல்யாண காட்சிகள் அதுலேருந்து பணம் வந்தால் முடிச்சு வச்சிடலாம். நமக்கு கடன் பிரச்சனை இருக்குது, ஏதாவது சொத்துக்கள் அந்த வில்லங்கள் அங்கிட்ட நமக்கு ஒரு தந்தை வழி சொத்துக்கள், தாய் வழி சொத்துக்கள் ஒரு ஆதாயம் கிடைச்சதுன்னா நம்ம மீண்டும் வெளியே வந்துடலாம். இப்படி பல பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் நல்ல அருமையான தருணம் ஐயா. நிச்சயமாக நல்லதே நடக்கும். அப்போ இந்த செவ்வாய் அப்படிங்கிறது 10ஆம் இடம் என்ன, அது உங்களுக்கு பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடியவங்க, மெக்கானிக்கல் துறையில் இருக்கக்கூடியவங்க, மின்சாரத்துறையில் இருக்கக்கூடியவங்க, மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் துறையில், கட்டுமான துறையில் இருக்கக்கூடியவங்க, இப்படி பல வழிகளில் உங்களுக்கு ஆட்டோமொபைல்ஸ் நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு எதிர்காலம். இந்த 44 நாட்களில் இதில் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ரத்த அழுத்தம் இல்லாமல், ப்ரெஷர் இல்லாமல் பார்த்துக்குங்க. படபடக்காதீங்க, படபடக்காமல் இருங்க. செவ்வாய் 4ல் இருக்கிறார், படபடக்கக்கூடாது. ப்ரெஷர் அதிகமாக உண்டு பண்ணுவார். அப்போ மார்பு சம்மந்தப்பட்ட இடங்களில் நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிறது. அப்போ இங்கே என்ன ஆகும், ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும், தலை சுத்தல் வந்துடும், வாந்தி மயக்கம் வந்துடும், இதயம் படபடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ பார்த்து கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். இதெல்லாமே இந்த கடகராசிக்கு இந்த 44 நாட்களுக்குள் நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய அமைப்பில் தான் இருக்கின்றது நண்பர்களே. அதனால் கடகராசி நண்பர்கள் ஒருபோதும் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு பலன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நல்லதொரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய யோகதை இந்த கடகராசிக்கு செவ்வாய் பகவான் இந்த 44 நாட்களுக்குள் கொடுத்தே தீர்வார். குரு பகவானும் 12ஆம் இடத்திலிருந்து சுப செலவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக இந்த செவ்வாயும் ஜீவனஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது வருமானம் வரும், சுப செலவுகள் செய்ய போகிறோம். அப்போ வீடு கட்டுற வேலை மிச்சம் இருக்குது, பணத்தை எதிர்பார்த்துருக்க தாராளமாக கட்டிடலாம். கல்யாண செலவுக்கு ஏற்பாடு பண்ணி தாராளமாக செஞ்சிடலாம். வெளியூர் வெளிநாடுகளுக்கு போகணுன்னு முயற்சி பண்ணி தாராளமாக போய்க்கலாம். ஆன்மீக சுற்றுலாவுக்கு போயின்னு இருக்க தாராளமாக போய்க்கலாம். இடம் விட்டு இடம் மாறி போகக்கூடிய அமைப்பு. இந்த இடம் விட்டு இடம் போய் மாறி தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல லாபம் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போ மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கின்றது ஐயா. பிள்ளைகளால் பெருமை அடையக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த கடகராசிக்கு உண்டு. அதனால் கடகராசியை பொறுத்த மட்டும் இந்த 44 நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய உச்ச பலன் அப்படின்னே சொல்லலாம். மிகப்பெரிய உச்ச பலன். எதுலையுமே துணிஞ்சு இறங்கிக்கங்க. நல்ல வாய்ப்பு உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. உங்களால் சாதிக்க முடியாது ஒன்றுமே கிடையாது. இந்த 44 நாட்களில் கண்டிப்பாக நீங்கள் பல விஷயங்களில் சாதிப்பீங்க, பல பிரச்சனைகளை சால்வ் பண்ணுவீங்க, சிக்கல்லேருந்து மீண்டும் வெளியே வருவீங்க. பணச்சிக்கல் கண்டிப்பாக தீரும் ஐயா. சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி.